கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம், நீ காலாட்களோடே ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆம், எனக்கு அன்பானவர்களே, நான் சில தினங்களுக்கு முன்பு ஒரு வாலிபரை சந்திக்க நேர்ந்தது. அவர் தனது உடலை மிக நேர்த்தியாக வைத்திருந்தார். ஆனால் அவருடைய மனதோ மிகவும் சோர்ந்து காணப்பட்டது. அப்பொழுது நான் இந்த வசனத்தை அவருக்கு நினைவுபடுத்தி அன்றைய தினத்தை புதிய வேகத்துடன் எதிர்கொள்ள அவரை திடப்படுத்த முடிந்தது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, தனது ஊழியத்தின் நிலை குறித்தும் தனது தேசத்தின் நிலை குறித்தும் சோர்வடைந்திருந்த தீர்க்கதரிசி எரேமியாவிடம் கர்த்தர் கூறிய இந்த வார்த்தைகள் எந்த சூழலையும் எதிர்கொள்ள நம்மை திடப்படுத்தி வழி நடத்துகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்வதிலேயே நாம் சோர்வடைந்தால் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள போகும் கடுமையான சூழலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? கடவுள் உங்கள் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் என்று கடவுள் உறுதியளித்திருக்கிறார். கர்த்தரை எப்போதும் உங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை திடப்படுத்தி வழி நடத்திடுவார். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.